நிஷாவை இணைக்க திட்டமிட்ட தேவனுடைய பிரசன்ன இடத்தை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாம் அனைவரும் ஒப்புக்கொண்டு சொல்லியிருக்கோம். எங்களை நேசித்த பரலோக பிதாவே, அருமையான வேலைக்காக நாம் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். சான் சந்தோஷ் நிஷாவுடைய திருமண வைபவத்திலே தேவன் தாமே நீங்கள் இறங்கி வந்து மனுஷனை உண்டாக்கி அவருக்கு ஏற்ற துணியை உருவாக்கின அதே தேவன் அதனால் இந்த பிள்ளைகளை இணைக்கும்படியாக இந்த கருத்தை நாங்கள் ஒப்புக்கொடுத்து சொல்லிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த பிரசனத்தினாலே கருத்தை நிரப்பும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய அசைவாதத்திற்கு நாங்கள் முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். மனுஷனுடைய எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன் இந்த வேளையில் உங்களுடைய அநாதி தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி இணைக்கும்படியாக அன்பின் கருத்தைத்தான் கற்பழிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய சமூகம் இடத்தை முடிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22-33 வரை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22-33 வரை வசனங்கள் 21 முதல் 33 வரை. எபேசியர் 5:21 முதல் 33. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிகள் போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைகளை முதலாளிகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றுமான மகிழ்ச்சியுள்ள சபையாக அதை நமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவைத்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவிக்கு அன்பு கூறுகிறவன் தன்னைதான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பயத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். எதிரில் மனுஷன் தன் தாப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவன். வாசிக்கையாளர்கள் வாசிக்காது நாம் பயன்படுகிறார்கள். வாசிக்கப்படியான வேத பகுதி சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோர்களை கணிதரும் திராட்சைக்குடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். அவர்கள் தெய்வீகத்தில் தேவ சமூகத்தில் இணைக்கப்படுகிற வகையில் நாம் அனைவரும் பொறுமுறையிலிருந்து ஒத்துழைக்க மறுபடியும் நம்முடன் கேட்டுக்கொள்கிறேன். செல்வன் சான் சந்தோஷ் செல்வி நிஷா ஆகிய இருவரும் தூய விவாகத்தில் இணையும்படியாக தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்த குடும்பத்தின் மூத்த அங்கத்தினர்கள் தீர்மானித்துள்ளனர். திருச்சபையின் ஒழுங்கின்படியும் நமது நாட்டின் சட்டத்தின்படியும் இவர்கள் திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கின்றனர். இவர்களை இந்த திருமணம் வாழ்க்கையில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணம் இருக்குமாயில் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லை என்றால் நீ ஒருபோதும் அதை குறித்து பேசாதிருக்கிறீர்களா?
நிஷா நீங்கள் இருவரும் தெய்வீக மெய் விவாகத்தில் இணைக்கப்பட உள்ளீர்கள். ஒருவருடன் ஒருவர் இணைந்து வாழ தடையாக ஏதாவது காரணம் இருக்குமாயின் அதனை இப்பொழுதே தெரிவிங்கள். இல்லை என்றால் அதை குறித்து என்றும் பேசக்கூடாது. அவர்கள் இருவரும் எந்த தடையும் இல்லை என்று சொல்கிறார். ஆகவே இந்த திருமணத்தில் இணைக்கப்படுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக உள்ளார்கள். நீங்கள் இருவரும் ஆதாமின் நாட்கள் முதல் தூய விவாகத்தில் இணைக்கப்பட்டு சாட்சி வாழ்க்கை நடத்திய பல முன்னோடிகளின் பட்டியலில் சேர்க்கப்படுவீர்கள். இந்த மெய் விவாகம் சாட்சியில் இருந்தது. மிகுந்த பொறுப்புகளும் உள்ள ஒரு இணைப்பாக இருக்கின்றது. நிஷா இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். மேலும் செல்வன் சாம் உங்கள் வாழ்க்கை துணைவராக பொறுப்பேற்க ஏற்றுள்ளார். இது நிமித்தம் நீங்கள் இருவரும் உங்கள் தகப்பனையும் தாயை விட்டு ஒருவரை ஒருவர் சார்ந்து சேர்ந்திருப்பீர்களாக. நீங்கள் இருவரும் ஒரே உடல் ஒரே உயிராக செயல்படுவீர்களாக. இப்பொழுது இந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு கொடுப்பவர் யார்? சாமுக்கு நிஷாவை கொடுக்கிறது யார்? அவருடைய தகப்பன் முன்வரும்படி நான் ஒருவரை கேட்டுக்கொள்கிறேன். வரவேற்போம். பெண்ணின் தகப்பனார் மனப்பூர்வமாக நிஷாவை சாமுக்கு வாழ்க்கை துணையாக பிடிக்கின்றார். மணமகள் நீங்க சொல்லுங்க. நான் சொல்லுங்க. திரு சாமாகிய நான் நிஷாவாகிய உண்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலிருந்து நன்மையானாலும் நன்மை குறைவானாலும் செல்வத்திலும் ஏழ்மையிலும் உடல் நலத்திலும் உடல் நல குறையிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை உம்மை நேசிக்கவும் பாதுகாக்கவும் ஆவிக்குரிய வாழ்வில் உற்சாகப்படுத்தவும் பொறுப்பேற்று வாழ வாக்களிக்கின்றேன். நிஷாவாகிய நான் திரு சாமாகிய உண்மை என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டு இந்த நாள் முதல் நன்மையானாலும் நன்மை குறைவானாலும் செல்வத்திலும் செல்வத்தின் தாழ்ச்சியிலும் ஆரோக்கியத்திலும் ஆரோக்கிய குறையிலும் நேசிக்கவும் என் சரீரத்தால் உம்மை கனப்படுத்தவும் ஆவிக்குரிய வாழ்வில் உமக்கு உறுதுணையாக இருக்கவும் வாக்களிக்கின்றேன். இன்று முதல் உமது தேவன் என் தேவன். உமது மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி, உமது துயரம் என் துயரம், உமது செல்வம் என் செல்வம், உமது ஆரோக்கியம் என் ஆரோக்கியம், உமது இனத்தால் என் இனத்தால் மரணமே என்று உம்மை விட்டு வேறு எதுவும் என்னை பிரித்தால் தேவன் அதற்கு சரியாக பலனளிப்பாராக. தேவனுக்கு முன்பாக நீங்கள் அளித்த வாக்குறுதியை தேவன் கேட்டால் ஊழியக்காரராக நாங்களும் சபையாக கேட்டிருக்கிறோம். மிஸ்பா லாபானுக்கு யாக்கோபிற்கும் சாட்சியாக இருந்தது போல ஊழியக்காரர்கள் சபையாரும் இந்த திருமண உடன்படிக்கைக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். ஸோ இந்த திருமண உடன்படிக்கைக்கு அடையாளமாக இந்த நாளிலே இவர்கள் மோதிரத்தை வேதாகமத்தை மாற்றிக்கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே இவர்களே இந்த மோதிரத்தை இந்த பரிசுத்த வேதாகமத்தை இதனுடைய நாம் ஆசீர்வாதம் கொடுப்போம். நன்றியோடு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவே, நம்முடைய பரலோக பிதாவே, எங்கள் மத்தியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நான் வாழ்த்துக்கிறோம்ப்பா. உங்களுடைய அனாதை தீர்மானப்படி திட்டத்தின்படி சாம் அண்ட் நிஷாவை இணைக்க திட்டமிட்டதுக்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும்
இந்த உடன்படிக்கையின் திருமணத்திற்கு அடையாளமாக இந்த முத்திரை மோதிரத்தை அணியதற்காக நடிச்சதும் கத்தனாமே இந்த மணிகரங்களை கத்தனை ஆசிர்வதித்து பரிசுத்த ஆவியானுடைய அடையாளமாகவும் முப்புரினோடு ஆராதனை என்ற வார்த்தையின்படி மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வல்லமை இப்பொழுது நினைவுபடியாக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமையும் அபிஷேகமும் கிருபையும் எப்பொழுது கையெழுத்துபடியாக ஜெபிக்கிறோம். இவர் எங்கிருந்தும் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து சுகித்திருக்க பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே இந்த போதகத்தை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அதே போல கர்த்தர் நாளை வைத்திருக்கிறது அல்லது வேதாகமத்தை பரிசுத்த வேதாகமத்தை நாம் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ளும் பொழுது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழியாத வார்த்தை ஒழிவு இந்த அழியாத ஒழியாத நிச்சயமான வார்த்தைகள் அந்த பிள்ளைகள் பரிமாற்றிக் கொள்வது வார்த்தையான ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் இடை கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். இப்பொழுது சான் சந்தோஷ் அவர்கள் இந்த திருமணத்திற்கு உடன்படிக்கை அடையாளமாக இந்த மோதிரத்தை நிஷாவுக்கு அணியிருக்கிறார்கள். அதாவது காரியங்கள் கட்டி வரவேற்போம். இப்பொழுது நிஷா இதனுடைய கணவனாகிய சாம் சந்தோஷுக்கு காரியங்கள் கட்டி இப்போது இருவரும் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நீங்காத கர்த்தருடைய ஆசீர்வாதம் நல்லா எல்லாரும் பண்ணுங்க. உற்சாகப்படுத்துங்க. நாளிலே இவர் இருவரும் இல்லற வாழ்க்கையில இணைந்திருக்கிற சாம் நிஷாவை கர்த்தருடைய பிரசவம் நாளிலே மூடிக்கொள்ளும்படியாகவும் ஒரு நீதிமான சந்ததியாக இந்த பூமியிலே பிள்ளைகள் எழுப்பி நிற்கும்படியாகவும் கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவார்கள் உங்கள் முகத்தில் கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசனம் இந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாம் நிஷாவை நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உம்முடைய அனாதி அபிஷேகத்தின் வல்லமை இந்த பிள்ளைகளை ஊற்றி இந்த பிள்ளைகள் உமக்காக பூமியிலே சாட்சியத்தை கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாம் நிஷாவை நான் வாழ்த்தி ஆஸ்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். இப்பொழுது சாமுவேல் சந்தோஷ் திரு ஷாம் திருமதி நிஷா சாம் அவர்கள் தேவனுக்கு முன்பாக சபையாருக்கு முன்பாகவும் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலே அணிந்த மோதிரத்தின் அடிப்படையில் இவர்கள் இன்று சபையின் முன்பாக நண்பர்கள் உறவினருக்கு முன்பாக நாட்டின் சட்டத்தின்படி கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே இந்த சபையாருக்கு முன்பாக நான் உறுதியெடுத்து தெரிவிக்கிறேன். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னாலும் கிறிஸ்துவின் வருகை பிறந்தவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்க்கை ஆசீர்வதித்து சொல்கிறேன். ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, இப்பொழுதும் இந்த வேளையில் இந்த காரியத்துக்காக நன்றி செலுத்தி அவருடைய உறவினரை சொல்லியிருக்கிறார்.
நம்முடைய அருமை பிள்ளைகள் சந்தோஷ் நிஷா இவருடைய திருமணத்திற்கு வந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நேரத்திலும் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பயந்து கொள்வார்கள். அதன் பிறகு வந்திருக்கும் நம்முடைய உறவினர்களும் நண்பர்களும் இந்த பக்கமாக வந்து அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து செல்லமாக கேட்கிறோம். இப்பொழுது தேவனுடைய செய்தி இப்பொழுது மணமகன் மணமகளுக்கு ஒரு சின்ன ஆலோசனையாக ஒரு சின்ன செய்தி, தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக சீயோன் விசுவாச தேவாலயத்துடைய போதகர் நேர்சி தானே அவர்களை நான் அன்புடன் பங்கேற்கின்றேன். நாம் தெய்வ செய்திக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பதாக எல்லாரும் ஒரு நிமிஷம் நாம் எழுந்து நிற்போம். தேவனை ஒரு நிமிடம் நாம் ஆராதிக்க போகிறோம். மனிதர்கள் என்னதான் வாக்கு கொடுத்தாலும், அவர்கள் எந்த சட்டங்களின்படி இணைக்கப்பட்டாலும், தேவன் ஒருவர் தான் மெய்யான இணைப்பை இந்த பிள்ளைகளுக்குள்ளாக ஏற்படுத்த முடியும். தேவனுடைய பிரசனம் தான் இந்த இடத்துல ஒரு உண்மையான இணைப்பை ஏற்படுத்த முடியும். ஆகவே ஒரு நிமிஷம் நாம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிய நேரத்தில் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். இதோ வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசிக்கிறார், வீடும் வீடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, சீக்கிரத்தில் அதாவது என்று சொன்ன வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிற ஜீவனுள்ள
ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் உட்காரலாம். Praise the Lord. இன்றைக்கு இந்த திருமணத்தில் இணைகிற சாம் நிஷா அவர்களுக்கும் திருமணத்தில் ஏற்கனவே இணைந்திருக்கிறவர்களுக்கும் ஒரு சிறிய ஆலோசனையை நான் சொல்ல விரும்புகிறேன். இது வேதாகமத்தின் அடிப்படையிலான ஒரு காரியம். நிஷா எங்கேயோ ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து, சாம் வேறு ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து, இன்றைக்கு தேவனால் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் தான் உங்களை இணைத்திருக்கிறார் என்று நம்புகிறீர்களா? சரி, எதற்காக தேவன் உங்களை இணைத்திருக்கிறார்? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராக என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து என் குமார்த்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் அழைக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். You both have been created for the glory of God. நீங்க தேவனுடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நிஷா, சாம் இருவருமே தேவனால் முன்குறித்து தெரிந்தெடுக்கப்பட்டு அவருடைய மகிமைக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் ஒரு மகிமையுள்ள ஒரு குடும்பத்தை, ஒரு சாட்சி உள்ள ஒரு குடும்பத்தை உலகத்தில் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் அது மிகவும் கடினமான ஒரு காரியமாக தான் இருக்கிறது. ஆனால் வேதம் திருமணத்தை குறித்து சொல்லும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த பகுதியிலே சொல்கிறது, இந்த ரகசியம் பெரியது. திருமணம் என்பது, வெற்றியுள்ள திருமணம் என்பது ஒரு ரகசியம். ஆனால் வேதம் சொல்லிக் கொடுக்கிற வழியிலே நடந்தால் அந்த ரகசியத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம். வேதம் மிக அழகாக சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 128 நாம் வாசித்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் குடும்பத்துக்குள் வருவதற்கு சாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மகனாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து சாம் வாழும்போது நிச்சயமாகவே உன்னுடைய குடும்பம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் இருக்கும். அது மட்டுமல்ல, எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்தீர்கள். இன்றைக்கு பெண்கள் நாம் நல்ல படிப்பறிவு உள்ளவர்களாய் மாறிவிட்டோம். சில ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் பார்த்திருந்தீங்கன்னா ஒரு திருமணத்துல இப்படி ஒரு பெண் முன்னின்று பேச அனுமதித்திருக்க மாட்டார்கள், பாஸ்டர்ஸ் தான் பேசுவார்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாயம் பெண்களுடைய முன்னேற்றத்தினால அநேக விதத்துல முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிற ஆசீர்வாதமான குடும்பமாக உங்கள் குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் அந்த குடும்பத்திற்கு தலையாக சாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்க வேண்டும். நிஷா எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படுகிற மகளாக இருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய குடும்பத்திலே கொண்டு வரும். எங்களுக்கு திருமணமாகி சுமார் 25 ஆண்டுகள் ஆகிறது. எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிற ஒரு காரியம் இதுதான். சில காரியங்களை அடிச்சு நான் சொல்வேன், இப்படி செஞ்சாதான் நமக்கு இது வாய்க்கும், இது நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்வேன். என்னுடைய கணவர் இல்லை அப்படி இல்லை, இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்வேன், இல்லை எனக்கு தெரியும் இப்படிதான் செய்யணும், இது செஞ்சா இது வாய்க்கும்னு சொல்லிட்டு நான் சொல்ற வழியில செஞ்சா அது ஃபெயிலியரா தான் ஆகும். ஆனா என் கணவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருக்கிறபடினால அவர் சொல்ற வழியில அது தப்பாவே இருந்தா கூட கர்த்தர் அந்த காரியத்தை வாழ்க்கப்படுகிறதை நான் பார்த்துக்கிறேன். ஆகவே நிஷா, அன்போடு கூட நான் சொல்லுகிற காரியம் இதுதான், எல்லாவற்றிலும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சாம் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது உங்களுடைய குடும்பம் தேவனுடைய ஞானத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும். தேவ ஞானம் இந்த திருமணத்தை கையாளுவதற்கும் மனைவியை எந்த விதத்திலே நடத்த வேண்டும் என்பதற்கும் அந்த ஞானம் உன்னுடைய உள்ளத்தை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஞானத்தை உனக்குள் தருவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல என் வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தெரியும், அதை நம்ம நிச்சயமா
செய்தே தீரும். ஏன்னா பைபிள்ல சொல்லியிருக்கு, அதனால நாங்க செய்யறோம். அது போல மனைவிகள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக கணவனை குறித்து சொல்லும்போது 25ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நாம் எபேசியரை வாசித்தோம். அதிலே 3 காரியங்களை நான் சாமுக்கு சொல்ல விரும்புகிறேன். 25ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கிறிஸ்து சபையை நேசித்தது போல சாம் நிஷாவை நேசிக்க வேண்டும். கிறிஸ்து சபையை எப்படி நேசித்தார் தெரியுமா? கடைசிய அந்த சபையை நேசித்தது நிமித்தமாக தன் ஜீவனையே அதற்காக கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இது தியாகமான ஒரு அன்பு. இந்த அன்பிலே எனக்கு என்ன கிடைக்கும் என்பது அல்ல, நான் என்ன கொடுக்க முடியும் என்பதை தான் நான் பார்க்க வேண்டும். நிஷா எனக்கு மனைவியானால் எனக்கு என்ன சுகம் கிடைக்கும், என்ன இன்பம் கிடைக்கும், என்ன கிடைக்கும் என்பது அல்ல. நிஷா என்னுடைய மனைவியாய் தேவன் கொடுத்திருக்கிறபடினால் எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவனுடைய தியாகமான அன்பை கொண்டு அந்த மகளை நான் நேசிக்க வேண்டும் என்று சாம் யோசிக்க வேண்டும். அடுத்ததாக 26ஆம் 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அதை கரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்ப சபைக்குள்ள இருக்கக்கூடிய சிறந்த குணாதிசயங்களை வெளியே கொண்டு வருவதற்காகவே கிறிஸ்து தம்மையே தியாக பலியாய் சபைக்காக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். அதே போல நிஷாவுக்குள் இருக்கக்கூடிய சிறந்த குணாதிசயங்களை வெளியே கொண்டு வருவது சாமுடைய பொறுப்பாய் இருக்கிறது. அந்த மகளுக்குள் மறைந்து கிடக்கிற நல்ல குணாதிசயங்களை வெளியே புறப்பட செய்து அதை மேன்மைப்படுத்தி அவளை உற்சாகப்படுத்தி எல்லாவற்றிலும் அவளை சந்தோஷமாக செய்ய காரியங்களை செய்ய வைத்தால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உனக்கு தான் கிடைக்கும். அவள் சந்தோஷமுள்ள ஒரு மனைவியா இருக்கும்போது அந்த சந்தோஷம் உங்களுடைய குடும்பத்தை நிரப்பும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வது காரியம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களின் அன்பு கூற வேண்டும். தன் மனைவி அன்பு கூறுகிறவன் தன்னை தான் அன்பு கூறுகிறான், தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஆகவே நிஷாவை போஷிப்பதும் காப்பாற்றுவதும் சாமுடைய பொறுப்பாக இருக்கிறது. எதிலிருந்து காப்பாற்றுவது? உலகத்தினுடைய எல்லா விதமான தாக்கங்களில் இருந்தும் அந்த மகளை காப்பது சாமுடைய பொறுப்பாக இருக்கிறது. எந்த விதமான ஆவிக்குரிய போராட்டங்களில் இருந்தும் காப்பது சாமுடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் சாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருந்தால்தான் அதை செய்ய முடியும். சோ இன்றிலிருந்து நீங்கள் இருவரும் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக கிறிஸ்து இயேசுவுக்குள் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாகவே இன்று வந்திருக்கிற இந்த அனைவருக்கு முன்பதாகவும் பல ஆண்டுகள் சென்றாலும் நீங்கள் சாட்சி உள்ள கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து நிற்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே அதை வாழ்க்கை செய்வாராக. உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து அப்படியாக உங்களை பெருக செய்வாராக. எல்லோரும் எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். உட்கார்ந்து இருக்கிற யாவரும் உங்களுடைய கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டி மனதார அவங்களை வாழ்த்துங்க. அவருடைய குடும்ப வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு மிக சிறந்த ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய போகிறோம். உட்கார்ந்து இருக்கிற அனைவரும் ஒரு நிமிஷம் அவர்களுக்கு நேராக உங்கள் கைகளை நீட்டிக் கொள்ளுங்க. நாம் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சாமுக்காக, ஆண்டவரே, அந்த மகளுக்காக, நிஷாவுக்காக நாங்கள் இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஹல்லேலூயா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த பிள்ளைகள் கோடாகோடியாய் பெருகுவார்களாக தகப்பனே. இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக தகப்பனே. ஹல்லேலூயா. இவர்கள் தங்களுடைய சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரிப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அன்றைய தேவனுடைய கரம் அந்த பிள்ளைகளுக்குள் அசைவாடி அப்பாடுகளை கிறிஸ்துவுக்குள் நிலைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளியேற பெற்ற ஆத்ம ரட்சிப்பை கொடுத்து தகப்பனே, அன்றைய இவர்களை மேலும் மேலும் உமக்குள் பலனடைகிற பிள்ளைகளாக நிலைநிறுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை ஞானத்தினாலும் கிருபையினாலும்
இவர்களை வாழ செய்வீராக தகப்பனே. உம்முடைய வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாகவும் ஆண்டவரே நிஷா கனிதரும் ஒரு திராட்சை கொடியாகவும் ஆண்டவரே இந்த குடும்பங்களை நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்துல கர்ப்பத்தின் கனியை தந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பெருக செய்வீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக சாம் நிஷாவோடு கூட இன்று எப்பொழுதும் சதா காலங்கள் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. God bless you. சகல கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ள ஆவியானவரை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையிலே அழகாய் ஆண்டவரே பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் எங்களுடைய பிரசன்னம் நிறைவாய் இருந்ததை நாங்கள் கண்டோம், உணர்ந்தோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற நேரத்திலே ஏற்ற துணையை தந்து மிக நேர்த்தியாக இந்த திருமண வைபவத்தை நீங்கள் கண்கள் காண நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து மணமக்களை வாழ்த்துகிறோம். இது நேரம் வரை எங்கள் பிரசன்னம் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரத்திலும் உடைய கிருபை, பிரசன்னம், இரக்கம், ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருடைய செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். அனைவரும் இது நேரம் வரையும் அமைதி காத்தீர்கள். உங்களுக்கு யாவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை வாழ்த்துவதற்கு வலதுபுறமாக வந்து இடதுபுறமாக செல்லும்படிய அன்போடு கூட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசை வச்சு மொத்தமாக தூக்கி போரடி, சாஞ்சி பாரடி, சாஞ்சே போனேண்டி, கண்ணத்தோட கண்ணை வச்சு கிச்சு கிச்சு முட்டி போரடி. நீ சொன்ன வார்த்தை நான் சேர்த்து வச்சேன், மூச்சு காத்தா மாத்தி வச்ச அஜிரு மயிலாஞ்சியே மயங்கிடு நெஞ்சுக்குள்ள, அஜிரு கல்லாலியே தவிக்கிது உள்ளுக்குள்ள. எனக்கு நீருந்தா ஒரு தரு தேவையில்லை, மடியில தூங்க செஞ்சா சாதமும் பயமே இல்லை. ஆத்தி யாரடி ஏக்காரடி, கொத்த ஆசை வச்சு மொத்தமாக தூக்கி போரடி. முகம் வச்சு ஒட்டிக்கொள்ள காலம் பூரா நீ வேணும், ஒன்ன பார்க்காத ஒத்த நொடி நெஞ்சுக்குள்ள ஏனோ கண்ணீரா மாறி தெரிக்கும். நீ எல்லாம் நாள் நினைச்சின பார்க்கல, கைகள் கோக்கனோதனும் மூச்சத முத முறை விரலில்
பார்க்கற கூசுதான் நடுங்குதான். மிஞ்சிய மாட்டோம் கால் எடுத்து எதமா நெஞ்சோடு வைப்பனே. கொஞ்சிய தோடுல சாஞ்சிருப்பேன். உசுர என் தாரோ நீதாரே. அஜிரு மயிலாஞ்சியே மயங்கிடு நெஞ்சுக்குள்ள. அஜிரு கல்லாலியே தவிக்கிற உள்ளுக்குள்ள. எனக்கென நீ இருந்தா ஒரு தர தேவாயில்ல. மடியில தூங்க செஞ்சா சாகவும் பயமே இல்ல. ஆத்தி யாரடி ஏக்கம் தாரடி. கொத்து கொத்த ஆசை வச்சு மொத்தமாக தூக்கி போரடி. கொத்து கொத்த ஆசை வச்சு மொத்தமாக தூக்கி போரடி. சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா. செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா. லாலி லாலி நானும் துளி துளி. மெல்ல மெல்ல இன்னுயிரு உன்னுயிரும் அசையுதே. துள்ள துள்ள என் இதயம் நம் உயிரில் நிறையுதே. லாலி லாலி நீ என் துளி துளி. உன்னை அழியேந்திலே ஒரு யுகம் போகவா. தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா. லாலி லாலி நானும் துளி துளி. லாலி லாலி நீ என் துளி துளி. காலை அணைப்பின் வாசமும் காதில் கிறங்கும் சுவாசமும் சாகும் போதும் தீர்ந்திடாது வாயிரே. காதில் உதைக்கும் பாதமும் மார்பில் கிடக்கும் நேரமும் வாழும் வரைக்கும் தேய்ந்திடாது வா உயிரே. ஆணில் தாய்மை கருவாகும். ஈரம் பூத்து மழையாகும். கண்ணீர் சுகமகிமை மீறும் காலம் உந்தன் வரமாகும். சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா. செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா. லாலி லாலி நானும் துளி துளி. மெல்ல மெல்ல இன்னுயிரு உன்னுயிரும் அசையுதே. துள்ள துள்ள என் இதயம் நம் உயிரில் நிறையுதே. லாலி லாலி நீ என் துளி துளி. என்னை அள்ளி ஏந்தியே ஒரு யுகம் போகவா. தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா. லாலி லாலி நீ என் துளி துளி. லாலி லாலி நீ என் துளி துளி.
கனவு நீ. வண்ணம் கூட்டும் மலரே என் விண்ணில் ஏறி கண்ணில் பாயும் புலரே என் நீதி வாழ்க்கையின் தலைப்பு நீ. கொஞ்சாலி கொஞ்சாலி ரவெல்லா நீ என் ஜோலி. கொஞ்சாலி கொஞ்சாலி ஜோலி. தேடியே வந்து விட்டாள் தேவதை போலொருத்தி, நெஞ்சினை வாங்கி விட்டாள் மல்லிகை பூமணத்தி. உன்னையே தேட வைப்பாள் உன்னையே கடத்தி, உடலெங்கும் வேர்வைகள் பூவாய் பூத்திடும் நீ அறிவாயோ. மனம் கொடுப்பாயோ பெண்ணே யாரென கேட்க வைப்பாள் வெண்ணிலா பெண்ணொருத்தி, நூலன மாற வைப்பாள் காதலை ஏற்படுத்தி. கண்மூடி பாட வைப்பாள் காதலை புகுத்தி, அசையாமல் கண்ரெண்டும் பார்த்திடும் பார்த்திடும் ஆசையும் துள்ள. வேறென்ன சொல்ல கண்ணே தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம். 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 தேடியே வந்து விட்டாள் தேவதை போலொருத்தி, நெஞ்சினை வாங்கி விட்டாள் மல்லிகை பூமணத்தி. உன்னையே தேட வைப்பாள் உன்னையே கடத்தி, உடலெங்கும் வேர்வைகள் பூவாய் பூத்திடும் நீ அறிவாயோ. மனம் கொடுப்பாயோ பெண்ணே தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம். 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 உயிரெல்லாம் உன்னை ஊற்றிக்கொள்வேன், பொய்யில்லை பொய்யில்லை அம்மாடி நானும் உனக்கென வாழ்வேன். நீ எந்த ஜீவன் என்று சொல்வேன், இப்போதும் எப்போதும் மாறாத அன்பில் உன் நெஞ்சை வெல்வேன். அழகாய் வாழ்த்துங்கள் இதழ் ரெண்டும் கொஞ்சி கொஞ்சி போடும் இவை ரெண்டும் அஞ்சி அஞ்சி மூடும். இதழ் ரெண்டும் கொஞ்சி கொஞ்சி போடும் இவை ரெண்டும் அஞ்சி அஞ்சி மூடும். முன்பணி பின்பணி தேகத்தை வாட்டும் இன்பத்தை கூட்டும் பெண்ணே. தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம். தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம். தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோம். தித்தித்தாரா
தகதைதைதோ கவலைய கலைக்க தெரிந்தவா அவன ஜெயிக்கிறா அவளிடம் தோற்க தெரிந்தவ உலக ஜெயிக்கிறா டும் 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 பிள்ளைங்களா புருஷன் பொண்டாட்டியா எல்லாமே நண்பர்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்.